தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதே தலைப்பில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக விஜய் சேதுபதி நடிப்பில் ஒரு படமும் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ அதற்கடுத்து அதே தலைப்பில் இன்னொரு திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இந்த திரைப்படம் பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தோட கதை இதுவும் அடிதடி வெட்டு கொத்து, அது வெட்டு குத்துக்குள்ள ஒரு சின்ன அழகான லவ் ஸ்டோரி. காத்து வாக்கில் பல கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொலைகளுக்குள்ள நடுவில் ஒரு அழகான பூங்கொத்து மாதிரி ஒரு காதல் திணிச்சா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். படத்தோட ஹீரோ மாஸ் ரவி படத்து துவக்கத்துலேருந்தே ஒரு பொண்ணை தீவிரமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு, லக்ஷ்மி பிரியாவை. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு பெரிய தத்துவம் கவிதையெல்லாம் பேசி ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அந்த போர்ஷனை அப்படியே வச்சுட்டு இடையில அந்த வட சென்னையில் நடக்கிற கொலைகளை காட்டுறாங்க. வட சென்னையில் மிகப்பெரிய தாதா சூப்பர் சூப்பராயான், அவருக்கு எதிரணியில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள இவங்க கொலை பண்ண முயற்சிக்க, அவரை இவர் கொலை பண்ண முயற்சிக்க, மாறி மாட்டி மாட்டி கொலை 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 கொலையாக நடக்குது. கழுத்து இருக்கிறாங்க, ஒரே கழுத்து இருக்கிற கீழே தான். இதில் சாய்தீனாவை வச்சு தான் மற்ற ரவுடிகளை கொலை பண்ணுறாரு சூப்பர் சூப்பராயன். சாய்தீனாவுக்கு செம கேரக்டர். முதல்ல அமைதிப்படை அமாவாசை மாதிரி ஓட்டையாக இருக்கிற பனியனை போட்டுகிட்டே போய் கொலை பண்ணுறதுன்னு, கடைசியாக அந்த கத்தி பட்டை தீட்டின கையையே பதம் பார்க்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சூப்பர் சூப்பராயினே இவர் போட்டு தள்ளிடுறாரு. இப்போ இவருக்கு அந்த லோக்கலில் இருக்கிற ஹீரோ மாஸ் ரவிக்கு இடையில ஒரு மோதல். மாஸ் ரவி அங்கே ஜிம் வச்சுருக்காரு. அந்த ஜிம் வச்சுருந்தாலும் இப்போ நாயகி அவங்கள தீவிரமாக விரட்டி லவ் பண்ணுறாங்க. அவருக்கு அது பிடிக்கல, வேணாம் அப்படிங்கிறாராம். அவருக்கு ஒரு தனியாக ஃப்ளாஷ்பேக் காட்சி உண்டு. இப்போ இடைவேளைக்கு முன்னாடி இருந்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் அது தெரியாதுன்றாங்க. இப்போ இடைவேளைக்கு பின்னாடி வந்த மாஸ் ஹீரோ யார், மாஸ் ஜீவா, அவர் மாஸ் ரவி, அவர் தான் படத்தோட டைரக்டரும் அவர் தான். இதில் வேறு மாதிரி இருக்கார், அந்த ஃபர்ஸ்ட் இதில் வேறு மாதிரி இருக்கார். அது கடைசியாக அந்த 2 கனெக்ஷனையும் ஒன்றா சேர்க்குறாங்க. அது வரைக்கும் நம்ம புரியாமையே படத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதான் பெரிய பிரச்சனை இந்த படத்தில். அந்த மாஸ் ரவிக்கு ஜிம் ஓனராக இருந்த அந்த காதல் வேணாம் சொல்கிறாரு. வேணாம் சொல்கிறதுக்கு ஒரு தனியாக கிளை கதை உண்டு. அதுக்கப்புறம் அவரையும் அந்த பொண்ணு உருகி லவ் பண்ணுறாங்க. அவருக்கும் சாய்தீனாவுக்கு இடையில பயங்கர சண்டையெல்லாம் நடக்குது. அந்த மோதல் இரு தரப்பிலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாகிற நிலைமைக்கு கொண்டு விடுது. அதுக்கப்புறம் என்ன ஆனது, அவங்களுடைய காதல் பிழைத்ததா ஜெயித்ததா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய திரைக்கதை. படத்தோட ஹீரோ சாய்தீனானே சொல்லிக்கலாம், உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அபாரமாக நடிச்சிருக்காரு. அதை திடீர்னு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க, வித்தியாசமான ஒரு சிரிப்பு. நிச்சயமாக அவருடைய எந்த படத்துலையும் இப்படி ஒரு நடிப்பை அவர் காட்டினதே இல்லை. அந்த அளவுக்கு அழகாக நடிச்சிருக்காரு. அதுலேயே அமாவாசை கேரக்டரில் அவேதிப்படை அமாவாசை கேரக்டர்லாம் ரொம்ப ரசிக்க வச்சுருக்கு. அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சு ஒரு வில்லனுக்குரிய ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும், அவர் திடீர்னு ஜெயிலுக்கு போய் திரும்பி ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் பெரிய ரவுடியாக இருந்துட்டு வெளியே வந்தோடனே காதல் மன்னன் அவர் மாறிடுறாரு. அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் அந்த நேரத்தில் மாறிட்டு அவர் ஒரு பல சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு லவ் பண்ணுற மூடில் ஒவ்வொரு பொண்ணுகளாக தேடி போயிட்டு இருக்காரு. அது ஒரு தனி ட்ராக். ஆக மொத்தம் அவர் கோமாளியா அல்லது காமெடியனா அல்லது வில்லனா அப்படிங்கிறத இயக்குனரே சதைச்சிட்டார் அந்த கேரக்டர் ஸ்கெட்சை. ஆனாலும் அவருடைய சாய்தீனாவின் நடிப்பு மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய நடிப்பு உண்மையை ரொம்ப பாராட்டணும். அழகான நடிப்பு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த மாஸ் ரவி, அவர் முதல் பாதியில் வருகின்ற தோற்றமே வேறு, 2ஆம் பாதியில் வருகின்ற தோற்றமே வேறு. அது 2க்கு வேறு வித்தியாசமாக இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சை சரி பண்ணி செஞ்சுருக்கலாம். பொதுவாக அந்த லான்லீனியர் முறையில் கதையை சொல்ல வர்றவங்க முன்பின்னான காட்சிகள் நகர்த்தும் போது கொஞ்சம் தெளிவான முறையில் சொல்லணும். அப்படி தெளிவு இல்லைன்னா அந்த படம் கண்டிப்பாக கதை யாருக்கு புரியாது. அந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை தான் இந்த படத்துக்கு நடந்துருச்சு. அந்த முதல் பாதியில் நடக்கின்ற அந்த அடிதடி வெட்டுக்குத்து கொலைகளுக்கெல்லாம் ஒரு பின்னணியில் ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத 2ஆம் பாதியில் சொல்கிறாங்க. ஆனால் 2க்கு கனெக்ஷனோட காட்சிகளை இவங்க வைக்காமல் விட்டுட்டாங்க, அல்லது வச்சு எடிட் பண்ணிட்டாங்களா டெலீட் பண்ணிட்டாங்களா தெரியல. அதை ஒன்று வைத்திருந்தால் எல்லாருக்குமே கதை புரிஞ்சிருக்கும்.
மற்றபடி படத்தில் மற்றவங்களையும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது லட்சுமி பிரியான்ற பொண்ணு பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அவருடைய பல க்ளோஸ்அப் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காரு. அவர் இன்னொரு துறை நாயகியா பல்லவின்ற பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர் இவங்களுக்கு அப்பாவை தயாரிப்பாளரே நடிச்சிருக்காரு போல இருக்குது. 2 சீன்னாலும் செப்ப சீனு. அதை ஒரு சாதாரண அப்பா என்ன பண்ணுவா, குடிச்சிட்டு வர மகன்கிட்ட என்னத்தை சட்டை போடுறதா, அந்த மாதிரி ஒரு காட்சியில் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் கோர்வையான காட்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கதையை சொல்லலான்னு பார்த்தா கோர்வையே இல்லை. எல்லாம் விட்டு விட்டு வருது. இதில் நம்ம எதை யோகிச்சு இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது, இதனால தான் இந்த கொலை நடந்திருக்கு போல இருக்குது, இதனால தான் இந்த காதல் தோத்துருச்சு போல இருக்குது, நம்மளாம் யூகிச்சு கதையை சொல்லணும். நம்மளாம் யூகிச்சுட்டு தான் படத்தை வெளியில் எந்திரிச்சு வரணும். இதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி தொழில்நுட்பமெல்லாம் சிறப்பு தான். ஆனால் பாடல்கள் ஒரே கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் காட்சிகளை படமாக்கிய இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்னொன்று வித்தியாசமாக ஒவ்வொரு காட்சியும் வேறு வேறு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ஜிம்மை தவிர மற்ற வெளிப்புற காட்சிகளை எல்லாம் வேறு வேறு இடத்துல வச்சு ரொம்ப அழகான ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் இந்த தொழில்நுட்பம், நடிப்பு, இதை விட கதை சொல்லலில் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டதுனால நம்ம கோர்வையாக இதுதான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. பட்டு அந்த கிளைமாக்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு, நம்மளும் எதிர்பார்க்கல. அதனால் அது அந்த ஒரே ஒரு ட்விஸ்ட்டுக்காக படம் முழுக்க 2.25 மணி நேரம் நம்மளால் உட்காந்துருக்க முடியுமா சொல்லுங்கள்? இயக்குநர்கள் இப்படி தானே யோசிக்கணும். எவ்வளோ நல்ல கதையை கொடுத்தாலும் கிளைமாக்ஸில் சொதப்பிட்டாங்கனாலும் படம் அவுட் ஆயிரும். இல்லை கிளைமாக்ஸை மட்டும் நல்லா வச்சுட்டு படத்தில் சொதப்பி வச்சுருந்தாலும் எப்படி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்படி ஒரு சிக்கலான நிலைமை தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த படத்தோட திரைக்கதையை மெருகேற்றி செஞ்சுருக்கணும், தெளிவாக்கி செஞ்சுருக்கணும். அது செய்யாத விட்டதுனால படத்தில் மாஸ் ரவியோட அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் மாறுதலை நம்ம டக்குன்னு ஏற்றுக்க முடியல. எதுக்காக இது செட்டப் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஒரு அந்த முதல்ல வர்ற காட்சிகள் எல்லாமே ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக தான் வருது அப்படின்றதையும் கொஞ்சம் அவசரம் சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலை. அதையும் சொல்லாமல் அப்பப்போ இடையில பூந்து அடிதடி வெட்டு குத்து கொலைன்னு கொள்ளி இழுத்துட்டு வந்து கடைசி வரைக்கும் அந்த கொலையை கழுத்து இருக்கிற சீனாக வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக அவங்க கழுத்து எடுத்தது அவங்களும் இல்லை, படத்தை பார்த்த ரசிகர்களை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்கிறோம். நீங்கள் சொல்ல வந்த விஷயம் சரியாக இருந்தாலும் சொல்லிய விதம் தவறானது, அது யாருக்கு புரியாமல் போய்விட்டது என்பதை மறுபடியும் அவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். மற்றபடி அந்த கிளைமாக்ஸ் காட்சிக்காக படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து நீங்கள் பார்த்தே ஆகணும், வேற வழி இல்லை. அந்த கிளைமாக்ஸில் அந்த சில வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக தூய தமிழில் ரொம்ப அழகான காதல் கவிதையாக எழுதியிருக்காங்க, காதலாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதை ஏற்றுக்கிற, அதை பார்க்கும்போது நமக்கு மண்டையில் சேரணும்ல, அதோட நம்ம கனெக்ட் ஆகணும்ல. அந்த கனெக்ஷன் வர்றதுக்கான வழிகளை திரைக்கதை இதில் கொடுக்காதனால நம்ம அதை ஈஸியாக இவ்வளவுதான கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக போயிடுச்சு அது அவருடைய பட உருவாக்கம். அதை இயக்குனர் அடுத்த படத்திலாவது இந்த தவறுகளை எல்லாம் இல்லாமல் மிகச்சிறந்த திரைக்கதை ஆக்கத்தில் தன்னுடைய அடுத்த படத்தை கொடுப்பார் என்று நம்புகிறோம். இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம் தான், பாருங்க. நன்றி, வணக்கம்.